எனக்கு தான் ஒண்ணு வாச்சிருக்குதே. என்னைக்கு அதுக்கு வாக்கப்பட்டனோ அன்னைக்கே வாழ்க்கையே போச்சுங்க. என் வீட்டுக்காரரு கொஞ்சம் முன்கோவம் தான், ஆனா சொக்க தங்கம். என்ன கையில வச்சு தாங்குவாரு. கேக்குறதுக்கே சந்தோஷமா இருக்குங்க. எப்பவும் இப்படியே இருங்க. ஆமா, உங்க பசங்களை பத்தி எல்லாம் சொன்னீங்க, உங்க வீட்டுக்காரரை பத்தி சொல்லவே இல்லையே. உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? எங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஐயோ, சாரிங்க, தெரியாம கேட்டுட்டேன். ஐயோ பரவாயில்லைங்க, இதுல என்ன இருக்கு? ஏங்க, ரொம்ப வருஷம் ஆச்சா? இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஓ, இது என் புருஷன் ஒரு மாதிரின்னா அக்கா புருஷன் இன்னொரு மாதிரி. அக்கா சாரா அப்படி கவனிச்சுக்கிருச்சு, ஆனா அவருக்கு கொழுப்பு. அக்கா கூட இருக்கும்போதேவும் அவர் இன்னொரு பொம்பளை கூட அதான் இந்த என்னமோ சொல்லுவாங்களே, என்னதுக்கா இந்த அப்பேரு, அந்த பொம்பளைய கட்டிட்டு போயிட்டாரு கடைசியில. ஐயோ, எங்க இப்படி இல்லாம கூட இருப்பாங்க? இருக்காங்களே. டைவர்ஸ்க்கு அப்புறம் தான் அம்மா பிசினஸ பெருசா பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்காங்க. சூப்பருங்க. ஆமா ஆமா, முடங்கி போய் மூலையில உட்காராம சொந்த கால்ல நிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. கல்யாணம் ஆனதுல இருந்தே குடும்பம் குடும்பம்னே வாழ்ந்துட்டேன். வேற எதை பத்தியும் நான் யோசிக்கவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் எல்லாமே மாறிடுச்சு. உலகமே அப்புறம் இருட்டாயிடுச்சு. ஆரம்பத்துல எல்லாத்த பார்த்தும் நான் பயந்துகிட்டே தான் இருந்தேன். ஆனா எப்படியோ தட்டு தடுமாறி ஓரளவுக்கு முன்னேறி வந்துட்டேன். ஆனா ஒண்ணுங்க, இந்த டிவோர்ஸ் மட்டும் நடக்கலனா போலியான உன்னை நம்பி இன்னும் நான் வாழ்ந்துகிட்டே தான் இருந்திருப்பேன். நான் யாரு, என்னால என்னெல்லாம் பண்ண முடியும்னு எதுவுமே எனக்கு தெரியாம போயிருக்கும். ஆமாங்க, போலியா ஒருத்தர் கூட இருக்கிறதுக்கு சந்தோஷமா தனியா இருந்துட்டு போயிடலாம். உண்மைதாங்க.